இப்போ புலாவ் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான அரிசி அளந்துக்குவோம். இதுக்கு காப்பிடி, ரெண்டு காப்படி போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு கிலோ அரிசி வாங்கியிருக்கேன், 2 காப்படி அளந்து போட்டிருக்கோம். ரெண்டு காப்படியும் நம்மளுக்கு இவ்வளோ அரிசி கிடச்சிருக்கு. இப்போ இது ஊற வச்சுட்டு அடுத்து பார்த்துக்குவோம். இப்போ புலாவ் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான அரிசி அளந்துக்குவோம். இதுக்கு காப்பிடி, ரெண்டு காப்படி போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு கிலோ அரிசி வாங்கியிருக்கேன், 2 காப்படி அளந்து போட்டிருக்கோம். ரெண்டு காப்படியும் நம்மளுக்கு இவ்வளோ அரிசி கிடச்சிருக்கு. இப்போ இது ஊற வச்சுட்டு அடுத்து பார்த்துக்குவோம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு சட்டி வச்சுக்குவோம். சட்டி காயட்டும். இப்போ இதுக்கு தேவையான புலாவ் பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். ஆன் பண்ணுறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இது வந்து 4 பட்டை சின்னதாக உடைச்சி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிடுவோம். 4 ஏலக்காய் வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிடுவோம். இந்த அன்னாச்சி பூ 4 எடுத்து வச்சுருக்கேன், 4 கிராமு, 2 இலையை பிச்சு வச்சுருக்கேன். ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இது வெங்காயத்தை போட்டுக்குவோம். வெங்காயத்தை போட்டு நல்லா செவக்கிற அளவுக்கு இது வந்து 4 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இந்த 1 கிலோ அரிசி புலாவ் பண்ணுறதுக்கு 4 வெங்காயத்தை பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கிடுவோம். இதுக்கு 2 ஸ்பூன் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம். இப்போதைக்கு 2 ஸ்பூன் போதும். அப்புறம் கடைசி சாப்பாடு செஞ்ச பிறகு மித்த நெய்யை ஊற்றிக்கிடுவோம். இந்த புலாவுக்குள்ள வெங்காயம் 4 வெங்காயம் போட்டு வதக்கிருக்கோம்னா அது ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ முந்திரி, இதுக்கு தேவையான முந்திரி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிடுவோம். வதக்கிட்டு 2 தக்காளி, ஆனால் ஒருத்தவங்க தக்காளி போட்டு செய்ய மாட்டாங்க. நான் வந்து 2 தக்காளி இந்த 1 கிலோ அரிசிக்கு எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளியும் போட்டு லைட்டாக வதக்கிடுவோம். இதுக்கு தேவையானது 4 பச்சை மிளகாய். இதை வந்து கொத்தமல்லியும் புதினாவும் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கடைசியில் இஞ்சி பூண்டு போடணும். இப்போ போட்டோம்னா ஒரு மாதிரி சட்டி வந்து பிடிக்கும். இது நல்லா வேகவும் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இதுக்கு வந்து உரப்பு தேவையே 4 பச்சை மிளகாயும் அந்த இஞ்சி பூண்டு தான், வேற எதுவும் உரப்பே போடக்கூடாது. நல்லா செவக்கட்டும். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ 2 கேரட் எடுத்து சீச்சு இதை நறுக்கி வச்சுருக்கேன், அந்த கேரட்டை போட்டுக்குருவோம். அதோட பட்டாணி உரிச்சு வச்சுருக்கேன் நான் 1/4 கிலோ அளவுக்கு, அதையும் போட்டு வதக்கிடுவோம். ஏன்னா இஞ்சி பூண்டு வந்து நமக்கு வந்து கடைசியில் தான் போடணும், முன்னாடியே போட்டால் எண்ணெயை பிடிச்சிட்டு பிடிக்கும். இது லைட்டாக வதங்குவோம். அதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம், அது இஞ்சி பூண்டு தனியாக அரைச்சி வச்சுருக்கோம், அதை போட்டுக்குருவோம். வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம். இப்போ சின்ன வெங்காயம் 100 வெங்காயம் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்படி அரைச்சி நம்ம செய்ய சின்ன வெங்காயம் போடல டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் 4 போட்டிருக்கேன், சின்ன வெங்காயம் 100 கிராம் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாடை போடுற அளவுக்கு வதக்கிடுவோம். ஏன் இஞ்சி பூண்டு நான் முதல் போடுறேன்னா பிடிக்கும், அதுக்காக தான் இப்போ கடைசியில் போடுறேன் நான்.
பாருங்கள் சட்டியில் உள்ள கலர் கலராக தெரியுது. சிவப்பு கலரு, பச்சை கலரு, வெள்ளை கலரு. இப்போ நல்லா இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையானது இது வந்து அரை முடி தேங்காய் உடச்சி நறுக்கி அரைச்சி வச்சுருக்கேன். இது எவ்வளோ இருக்குன்னு அளந்து பார்த்துக்குறோம். தேங்காய் பால் எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம் அரை மூடி. இது எவ்வளோ இருக்குன்னு அளந்து பார்த்துக்குவோம். 1 கிலோ அரிசி எடுத்தோம்ல, காப்படி இருக்குது இது தண்ணி, தேங்காய் தண்ணி. இப்போ தண்ணி அளந்து ஊற்றிக்குவோம். இப்போ காப்படி தேங்காய் பால் எடுத்து தண்ணி அளந்து ஊற்றி காப்படி தேங்காய் பால் அளந்துருக்கோம். 3 காப்படி தண்ணி ஊற்றிருக்கோம். மொத்தம் இது வந்து 1 கிலோ அரிசி, 2 காப்படியும் அப்புறம் அந்த உலக்கில் உலக்கம் இருந்துச்சு. இப்போ அரிசி வந்து நல்லா அரை மணி நேரம் ஊறணும். நல்லா ஊறிடுச்சு. அதனால் 1 குடி தண்ணி போதும். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம். இதுக்கு தேவையான உப்பு போட்டு கிண்டி விட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்குவோம். அடுத்து அரிசி படையெல்லாம் பார்த்துக்கலாம். தண்ணி கொதிக்கட்டும். இதுக்கு வந்து எலுமிச்சம்பழம், தயிர் எதுவுமே இல்லை. வெறும் உங்களுக்கு பிரியாணினா உங்களுக்கு 3/4 அப்படி தண்ணி ஊற்றினா போதும். இதில் எதுவுமே கறி, தயிர், எலுமிச்சம்பழம் சேர்க்காதனால நம்ம வந்து 1 குடி தண்ணி வச்சுருக்கோம். அரிசி நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ தண்ணி கொதிக்குது. அரிசி எடுத்து போட்டுக்கிறோம். இப்போ அரிசியை போட்டுக்கிறோம். நல்லா வடித்து வச்சுருக்கேன் சல்லடையில். நல்லா அரை மணி நேரம் ஊற வைக்கணும். நல்லா ஊறிடுச்சு. அதுக்கு தான் இதுக்கு ஒரே ஒரு பிடி மட்டும் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த டயத்துல உப்பு செக் பண்ணிக்கிறோம். ஏன்னா இப்போ கைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சாப்பாடு ஆகையில் உங்களுக்கு உப்பு வந்து கரெக்டாக இருக்கும். ஐயோ உப்பு கைக்குதே அப்படின்னு நினச்சோன்னா அப்போ வந்து பத்தாமல் போயிடும். இப்போ உப்பு பத்தலை. நம்ம வந்து லைட்டாக கொஞ்சோண்டு போட்டுக்குவோம். இவ்வளோன்னு உப்பு போட்டுக்குவோம். இப்போ கிண்டி செக் பண்ணிக்கிறோம். இப்போ உப்பு வந்து கரெக்டாக இருக்குது. சாப்பாடு செய்யல அந்த உப்பு வந்து கரெக்டாக இருக்கும் சாப்பாடுக்கு. மூடி வச்சுக்கணும். நெய் வந்து ஏற்கனவே 2 ஸ்பூன் ஊற்றிருக்கோம்ல, சாப்பாடு ஓரளவுக்கு வரையில நம்ம நெய் ஊற்றிக்கிறோம். இது தேவையான நெய். இப்போ சாப்பாடு எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கிறோம். இப்போ நான் வச்ச தண்ணி கரெக்டாக இருக்குது. சாப்பாடுலாம் உடையாமல் இருக்குது. இதை வந்து இந்த அம்மில் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். எவ்வளோ உதிரியாக இருக்கும் அது உடையாமல். இப்போ இதுக்கு தேவையான நெய் ஊற்றிட்டு இந்த அம்மில் போட்டுருவோம். உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஏற்கனவே 2 ஸ்பூன் ஊற்றோம்ல, இப்போ ஒரு 4-5 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறோம். இப்போ தேவையான நெய் ஊற்றியாச்சு. இதை இப்படியே தடவி வச்சுக்குவோம். அப்போ தான் அந்த நெய் வந்து உள்ள முடியே இறங்கும். அடுத்து வந்து கிண்டக்கூடாது. தம்மில் போட்டு கடைசியில் பார்த்துக்குருவோம். இப்போ இறக்கிட்டு தோசை சட்டி அடுப்பில் வச்சுருவோம். இப்போ தோசை சட்டி இப்படி வச்சிட்டோமா, தோசை சட்டி வந்து கொஞ்ச நேரம் நல்லா சூடாகட்டும். இப்படி சூடாகி இப்படி வச்சனையும் இதில் ஒரு சட்டியில் தண்ணி பிடிச்சி இதில் வச்சிடணும். வச்சுட்டு கொஞ்ச நேரம் தம்மாவும் அடுத்து பார்த்துக்குருவோம். இப்போ தம்மில் போட்டு உணவு இறக்கிட்டோம். பாருங்கள் எவ்வளோ பொழுன்னு. 1 கிலோ அரிசிக்கு கரெக்டாக காலுக்கு தேங்காய் பால். முட்டை பூரா தண்ணி தான் வந்து வச்சுருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு பொழுன்னு வச்சுருக்காங்க. ஒன்று கூட உடையல. ஏன்னா ஏற்கனவே அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன்ல, அதனால் கரெக்டாக அதுக்கு 1 குடி தண்ணி தான் வச்சுருக்கேன் 1 கிலோ அரிசிக்கு. இதுக்கு பிரியாணினா கம்மியாக தான் வைக்கணும். ஏன்னா அந்த தயிர், எலுமிச்சம்பழம், கறியெல்லாம் போடுறோம். அதில் தண்ணி 1 பேஸுக்கு இந்த அளவுக்கு பொருள் கிடைக்கும். சூப்பராக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.